தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய புயல் அடிச்சிருக்கு. அதுக்கு பேர் விஜய் புயல். நடிகர் விஜயோட சமீபத்திய அரசியல் பயணங்கள்ல திரண்ட கூட்டத்த பத்தியும் அது ஏற்படுத்துற தாக்கம் பத்தியும் தான் நாம இப்ப பார்க்க போறோம். இத நேர்ல பார்த்தவங்க சொன்ன ஒரு வரி இது. இதுதான் எல்லா ரோடு ஷோக்களுக்கும் தாய்னு. இந்த ஒரு வரியே போதும் இது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு இல்லன்னு புரிஞ்சுக்க. இது ஒரு வழக்கமான கூட்டம் இல்லங்க. இது ஒரு அரசியல் பிரளயம். தூத்துக்குடி, நெல்லை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலையில தரையே தெரியல. எங்க பார்த்தாலும் மனுஷ தலங்க தான். ஒரு தல கடல். இந்த ஒரு காட்சி தான் தமிழ்நாடோட மொத்த அரசியல் கடத்தையுமே உலுக்கி போட்டிருக்கு. சரி, இதுவும் ஒரு கூட்டம் தானே. இதுல என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல்னு நீங்க கேட்கலாம். நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அரசியல் பேரணிகளுக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை வித்தியாசமே இருக்கு. அது என்னன்னு இப்ப நம்ம ஆழமா பார்க்க போறோம். இங்க இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மத்த கட்சிகளோ போல வண்டி வச்சு ஆட்களை கூட்டிட்டு வந்து சேர்த்த கூட்டம் இல்ல இது. விஜய் வராரு, இந்த ஒரு நியூஸ் மட்டுமே போதும். மக்கள் தானா அவங்களா வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால இது திட்டமிட்டு உருவாக்குன கூட்டம் இல்ல, உணர்ச்சியால உருவான ஒரு மக்கள் கடல். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். இதேதோ ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்ல நடந்த நிகழ்வு கிடையாது. புதன்கிழமை, ஒரு ஒர்க்கிங் டே. மக்கள் தங்களோட அன்றாட வேலைய, சம்பளத்தை எல்லாம் விட்டுட்டு திரண்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி ஒரு சாதாரண ரசிகர் கூட்டம்னு சொல்லிட முடியும் இல்லையா? சரி, மக்கள் ஏன் இப்படி வேலையெல்லாம் விட்டுட்டு வராங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? ஒரு தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே உருவான அந்த ஆழமான ஒரு பர்சனல் கனெக்ட் பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். விஜயே சொன்ன மாதிரி இது எலெக்ஷன் இல்ல, எமோஷன். இந்த எமோஷன் நேத்து ஒரே நாள்ல வந்தது கிடையாது. கடந்த 33 வருஷமா சினிமா மூலமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர் மனசுலயும் அவரு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. அந்த உறவுதான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் சக்தியா விடிச்சிருக்கு. இந்த எமோஷனல் கனெக்ட்னு சொல்றோமே, அதுக்கு சில உதாரணங்களை பாருங்களேன். கூட்டத்துல இருந்து அன்பா தூக்கி போடுற கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில அப்படியே கேட்ச் பிடிக்கிறது. சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருந்த ஒரு சின்ன பையனை வண்டி மேல தூக்கி வச்சுக்கிறது. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஜன்னல்ல இருந்து கை காட்டுறவங்கள பார்த்து கை அசைக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவருக்கும் மக்களுக்கும் நடுவுல இருக்கிற தடைய உடைச்சு ஒரு நேரடி இணைப்பை ஏற்படுத்துது. ஓகே, இவ்ளோ பெரிய கூட்டம் திரள்றது தமிழ்நாட்டுல எப்போ இருக்கிற பெரிய பாரம்பரிய கட்சிகளுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது? அதையும் பாத்திரலாம் வாங்க. இப்போ அரசியல் ஆய்வாளர்கள்ல இருந்து போட்டி கட்சிகள் வரைக்கும் எல்லாருடைய மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. இந்த உணர்ச்சி, இந்த மக்கள் வெள்ளம், இது வாக்கா மாறுமா? இதுதான் இப்போதைக்கு இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. நாம கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பாப்போமா? 2011ல ஜெயலலிதாவோட பேரணிகள்லயும் இதே மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு. அப்போ அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அலையா பார்த்தாங்க. கடைசியில என்ன ஆச்சு? தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே நடந்துச்சு. அதனால இப்போ வரலாறு திரும்புதான்ற கேள்வி இயல்பாவே எழும்புது இல்லையா? இந்த ஒரு காட்சி களத்துல நடக்கிற மாற்றத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரே வீடு, அந்த வீட்டு மொட்டை மாடியில திமுக கொடி பறக்குது. ஆனா அதுக்கு கீழே இருக்கிற பால்கனில ஒரு இளம் பெண் தமிழக வெற்றிக் கழகத்தோட ஷால் போட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரே குடும்பத்துக்குள்ளேயே எப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு. இது வெறும் கட்சி மாற்றம் இல்ல, ஒரு தலைமுறை மாற்றம். சரி, நாம இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப நாம பாக்குற இந்த மக்கள் சக்தி, இந்த எனர்ஜி நீடிக்குமா? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த நிகழ்வை நேர்ல பார்த்தவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? விஜயாலேயே கூட திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸான, தன்னிச்சையான மோமெண்ட். இதை திரும்பவும் பிளான் பண்ணி செய்ய முடியுமான்னு தெரியல. அதுதான் இந்த நிகழ்வோட ஸ்பெஷாலிட்டியே. அப்போ கடைசியா நாம நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ஒண்ணுதான். நாம இப்ப பார்த்த இந்த விஜய் புயல், இது ஒரு செலிபிரிட்டிக்காக வந்த ஒரு தற்காலிக உணர்ச்சியலையா, இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய, தவிர்க்க முடியாத சக்திக்கான உறுதியான அடித்தளமா? இந்த கேள்வியோடு உங்களை விட்டுட்டு போறேன். யோசிங்க.